எல்லாருக்கும் வணக்கங்க. இஸ்லாமிய நண்பர்கள் எல்லாருக்கும் ஹாப்பி ரம்ஜான் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேங்க. இந்த ரம்ஜான் டைமில் வந்து அந்த 1 மந்த்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக ஃபாஸ்டிங் இருப்பாங்க, மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணிவிட்டு சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு அந்த 5 தடவை அந்த தொழுகை அந்த இதெல்லாம் இருக்கும். இது வந்து ஒரு புனிதமான மாதமாக கருதப்படுது. இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் அப்படின்னு வரும்போது அதை செலிப்ரேட் பண்ணுற நேரத்தில் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பாகிஸ்தான் வந்து காபூல் மேலே அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. இது ஒரு துயரகரமான ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் வந்து என்னென்னா, இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர், அதாவது மறுவாழ்வு மையம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அந்த இந்த ட்ரக் அடிக்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, இந்த ஆல்கஹாலிக்கெலாம் வந்து அடிக்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்களுடைய அந்த இதுக்காக வந்து ட்ரீட்மெண்ட் சென்டர் வச்சுருந்துருக்காங்க. அதில் வந்து இவங்க வந்து ஏர் ஸ்ட்ரைக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. பட் வந்து இதை பாகிஸ்தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டினை பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நாங்கள் பண்ணலை, அங்கே டெரரிஸ்ட் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தான் நாங்கள் வந்து அட்டாக் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க பதிலடி கொடுத்துருக்காங்க தாலிபான் அந்த இதுக்கு. தாலிபான் சீஃப் முஜாஹித் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, காபூலில் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு டியூஸ்டே அன்னைக்கு அட்டாக் வந்து இது கண்டிப்பாக இவங்க அட்டாக் பண்ணதுக்கு வந்து நாங்கள் ரிட்டாலியேட் பண்ணாமல் விட மாட்டோம், கண்டிப்பாக வந்து அது பதிலடி கொடுத்தே தீருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, அங்கே இறந்தவங்கள வந்து அவங்களுக்கு வந்து மரியாதை செலுத்தி அவங்களுக்கு லாஸ்ட் ரைட்ஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து இன்ஜூர் ஆனவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு, சில பேர் மிஸ் ஆனவங்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்கள தேடுறது, இந்த மாதிரி ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ், இந்த மாதிரி இந்த இதில் வந்து அவங்க ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்லாம் வந்து ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அந்த வீடியோ ஒன்று சர்க்குலேட் ஆகிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதில் வந்து என்னென்னா, லார்ஜு வந்து ஃப்ளேம்ஸ் வந்து தெரியுது, என்கல்ஃப் ஆகி வந்திருக்கு அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்தே. திக் ஃப்ளேம்ஸாக பிளாக் ஸ்மோக் அப்படியே அதுலேருந்து வந்துட்டு இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நைட் ஸ்கையில் பார்க்க முடிஞ்சுது. அந்த பில்டிங்கில் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. அது டெத் டோல் வந்து 400 பேர் ப்ளஸ்ஸு, அப்புறம் வந்து இன்ஜூர் ஆனவங்க வந்து 250 பேர் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த பாகிஸ்தான் பண்ணது வந்து இந்த க்ரைம் வந்து பார்பாரிக் ஆக்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. புர்ட்டுவாலிட்டி அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் அட்மிட் ஆன பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரெக்கவர் ஆகிட்டு இருந்தவங்க தான் வந்து இப்போ அட்டாக் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இந்த முஜாஹித் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டெலிபரேட் அட்டாக் தான் இது சிவிலியன்ஸ் மேலே அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. இன்சிஸ்ட்டும் பண்ணியிருக்காரு அவர், அந்த மிலிட்ரி ப்ரெசன்ஸ் அங்கே எதுவுமே இல்லை அந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்ஹியூமன் ஆக்ட் அப்படிங்கிறதும் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதில். இதை நாங்கள் வந்து ஸ்ட்ராங்காக கண்டம் பண்ணுறோம் இதை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல வந்து மிலிட்ரி ப்ரெசன்ஸே இருக்கிற இதே கிடையாது இந்த இடம். இதில் வந்து சிவிலியன் மெடிக்கல் ஃபெசிலிட்டி ட்ரீட் பண்ணுறது, அதாவது வல்னரபிள் பீப்புள், வீக்கான பீப்புளை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கான ஒரு இடம் அது அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. அடல்ட் மேல் பேஷண்ட்ஸ்லாம் கூட வந்து அங்கே லாங் டேர்ம் ரீஹபிலிட்டேஷனில் வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அவங்கெல்லாம் வெறும் ரொம்ப இன்னசென்ட்டான சிவிலியன்ஸ் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காருன்னா, பாகிஸ்தான் எப்போவுமே வந்து எதாவது ஜஸ்டிஃபை பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்களுடைய க்ரைம்ஸையும் அவங்களுடைய ஆப்ரேஷனையும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்க வந்து டினை பண்ணுவாங்க, ஜஸ்டிஃபை எப்படி பண்ணலான்னு தான் பார்ப்பாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. த்ரூ ப்ரொபகண்டா அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் ஆனால் இந்த மாதிரி வந்து அவங்க ப்ரூட்டுவலாக வந்து தாக்கினது அப்படிங்கிறது வந்து மன்னிக்கப்பட முடியாத ஒரு குற்றம் அப்படிங்கிறத வந்து அங்கே வெளிப்படுத்தியிருக்காரு அவர். இருக்குன்னா, இது வந்து இஸ்ரேல் வந்து ஆப்கானிஸ்தானில் வந்து எப்படி அட்டாக் பண்ணும் அந்த மாதிரி இவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வந்து நடவடிக்கைகள் என்ன ஆகுதுன்னா வந்து டீஸ்டெபிலைஸ் ஆகுது, அந்த ரீஜியனையே வந்து ரிஸ்க்கு வந்து அந்த பயத்தில் கொண்டு வந்து நிறுத்துது மக்களை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
பாகிஸ்தான் வந்து என்ன பண்ணுதுன்னா, இக்னைட் பண்ணுது கான்ஃப்ளிக்ட்டை வந்து மேலும் வந்து கொழுந்து விட்டு எரியிற மாதிரி வந்து டெரரிசத்தை தூண்டி விடுற மாதிரி எல்லா காரியங்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அதுக்கு இந்த இன்சிடெண்ட்டை வந்து குளோபலாக வந்து ரைஸ் பண்ணணும். இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டியும் ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷனும் வந்து கண்டிப்பாக இதை பார்த்துட்டு பாகிஸ்தான் அந்த ப்ரூட்டாலிட்டியை பார்த்து அதுக்கான கண்டிப்பாக ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு வந்து முஜாஹித் அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்காரு. திரும்பியும் வந்து இந்த இறுதியில் முடிவில் வந்து எல்லாருக்கும் இஸ்லாமிய நண்பர்கள் எல்லாருக்கும் வந்து ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் இறந்த அவர்களுடைய வந்து இஸ்லாமியர்கள்லாம் இறந்துருக்காங்கல்ல காபூலில், அவங்களுக்கெல்லாம் வந்து ஆன்மா சாந்தி அடையணும். அவங்க இன்ஜூர் ஆனவங்கெல்லாம் சீக்கிரமாக வந்து ரெக்கவர் ஆகணும்னு சொல்லி நம்ம இறைவனை பிரார்த்திச்சு போங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.